வெல்கம் டு Soulinbowl. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காஷி அல்வா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஒயிட் பம்கின், வெள்ளை பூசணிக்காய். என்னடா இதில் பண்ணுற அல்வாவை வந்து காஷி அல்வான்னு சொல்கிறோமேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாதுங்க. ஹிந்தியில் இதுக்கு பேர் வந்து காஷி ஃபல், அதனால் அப்படியே பேர் வச்சுட்டாங்க. அடுத்ததாக வந்து 120 to 150 grams ஆஃப் சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கீ, 60 கிராம் கேஷ்யூஸ், ஒரு சிறிய பிஞ்ச் வந்து பச்சை கற்பூரம், ஒரு சின்ன பிஞ்ச் நட்மெக் பவுடர் இல்லாட்டி ஜாதிக்காய் பொடி, 4 to 5 கார்டமம். இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அனெட்டோ சீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நேச்சுரல் ஃபுட் கலரிங்க்கு யூஸ் பண்ணுற சீட்ஸ். இது சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே தேவையில்லைன்னா இது வெள்ளை கலரில் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அனெட்டோ சீட்ஸை ஹாட் வாட்டரில் ஊற வச்சிடணும். மினிமம் ஒரு 2 to 3 hours ஊற விட்டால் தான் இந்த கலர் வந்து ஸ்லோவாக அதை ரிலீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நம்மளோட நேச்சுரல் ஃபுட் கலர்ஸில் வந்து இந்த சீஸை தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. பட் தென் இது எனக்கு நேச்சுரல் ஃபார்ம்லேயே கிடச்சதுனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பொறுமையாக பார்த்து கட் பண்ணுங்கள். ஸ்கின் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த சீட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சீட்ஸை வந்து நீங்கள் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி அதை சாப்பிடலாம். ரொம்ப நியூட்ரிஷியஸ். நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு பீலர் வச்சு இந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அகைன் இந்த பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணி பீல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக பீல் பண்ணிடலாம். ஒரு ஃபுல் ஃப்ரூட்டை பிடிச்சி பீல் பண்ணுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இப்போ பீல் பண்ணது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பீசஸையுமே நம்ம பீல் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் பீல் பண்ணி முடித்ததும் நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப நைஸாக வந்து கிரேட் பண்ணிடலாம். ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி கிரேட் பண்ணிடலாம். இந்த டிஷ் வந்து செம சிம்பிள். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கிரேட்டிங், பீலிங், இந்த ஒரு வெஜிடபிள் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகிறது ஆகும். மிச்சபடி செம ஈஸியான டிஷ்ஷு, செம டேஸ்டி. நம்ம பசங்களுக்கு நிறைய பேருக்கு வெள்ளை பூசணிக்காய் பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா செம ஜாலியாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரேட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்துட்டு இது ஸ்குவீஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தேவையே இல்லை, அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கீ போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கீங்க நான் போட்டிருக்கேன். இது உருகுனதும் நம்ம ஃபஸ்ட்டு கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருவோம். நல்லா பொன் நிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட ஒயிட் பம்கினை ஆட் பண்ணிட போகிறோம். வாட்டரோடவே ஆட் பண்ணிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த மிச்சமான கீலேயே அது ஒரு கோட்டிங் நல்லா கோட் ஆகி பொறுமையாக குக் ஆகட்டும். நல்லா கிளறி விட்டுருங்க. அண்ட் இது மீடியம் ஃப்ளேமில் மினிமம் ஒரு 20 to 25 minutes ஆகும். இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து குக் ஆகி வர்றதுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, குக் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெள்ளை பூசணிக்காய் வேகாது. அதனால் நீங்கள் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை அடி பிடிக்காமல் வந்து அப்பப்போ கிளறி விட்டு ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. 20 to 25 minutes ஆனதும் உங்களுக்கு அந்த வாட்டர்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆனதும் நம்ம இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் அகெயின் நான் 120 to 150 சொல்லியிருக்கேன். ஏன்னா சில பேருக்கு ரொம்ப கம்மி ஸ்வீட் பிடிக்கும். இப்போ வந்து நம்ம அனெட்டோ சீட்ஸ்லேருந்து வந்த அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன் கலரிங்க்கு. சுகர் ஆட் பண்ணி அகெயின் ஒரு 10 to 15 minutes நம்ம அதை குக் பண்ண விடணும். சுகர் ஆட் பண்ண பிறகு வந்து தண்ணி அகெயின் விடும், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆஃப்டர் 10 to 15 minutes நம்ம இந்த ஜாதிக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆஷ்கர்டுக்கு உங்களுக்கே தெரியும் வந்து பெருசாக ஒரு ஃப்ளேவர் இருக்காது. ஸோ அந்த கீ, சுகர், அதே மாதிரி இந்த ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், இந்த ஒரு சின்ன பிஞ்ச் ஆட் பண்ணுங்கள். இது ஆப்ஷன்லேயே கிடையாதுங்க, நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இது ஒரு செம்மையான டிஃப்ரென்ஸ் கொடுக்கும், நல்ல ஒரு பஞ்ச் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிச்சம் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீயை வந்து 5 minutes இன்டர்வல்ஸில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி ஏலக்காவை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மெல் வரும். மிச்ச அல்வாஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கீ ரொம்ப கம்மி தான். அதனால் நீங்கள் ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை. அடிக்கடி நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
ஆல்மோஸ்ட் டன். ஸோ நம்மளோட கேஷ்யூஸை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்மளோட காஷி அல்வா ரெடி. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான ஸ்டெப்ஸு. கலர் பாருங்கள். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். வாங்க நம்ம இதை பிளேட் பண்ணிடுவோம். டேஸ்ட் டைம். ஒரு பைட்டில் நீங்கள் பம்ப்கின் சீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ செம க்ரன்ச்சியாக இருக்கும் எல்லா பைட்டுமே. அடாடாடாடா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.